Hi friends, welcome to my Annam kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 500 கிராம் நூடுல்ஸ் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வெந்ததும் தண்ணியாக வடிகட்டி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இன்னும் நூடுல்ஸ்னால் நமக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படும், நிறைய சேர்த்தா தான் ருசியாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா கைவிடாமல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 250 கிராம் கோஸு மெலிசாக அரிஞ்சதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம கைவிடாமல் அப்பக்கப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே கிளறியாச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம 5 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக வேக வச்சு இருந்த நூடுல்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிடணும் நம்ம. இப்போ நம்ம பொறுமையாக நூடுல்ஸை கிளறி விட்டுக்கலாம்.
நம்ம இது பொறுமையாகவே கிளறி விட்டுக்கலாம், இல்லை நூடுல்ஸ் உடஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். இப்போ சூப்பரான சுவையான நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.